நம்மளோட சேனல்ல இந்தியன் அடல்ட் வெப் சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம சஹாரான ஒரு செம்மையான வெப் சீரிஸோட பார்ட் 1 தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு வந்து வைக்கப்படுறேங்க. சரி வாங்க ஸ்டைலிஷ் நம்ம வீடியோக்குள்ள போலாம். எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம கதையோட ஹீரோவான ரஞ்சித்தோட வீடை காட்டுறாங்க. அப்பங்க ஷாப்பிங் பண்ணி முடிச்சுட்டு ரஞ்சித்தோட மனைவி சிம்ரனும் கூட அவங்களோட அக்கா பொண்ணுங்களான பாயலும் சுமனும் வராங்க. நீங்க வாங்கிட்டு வந்திருக்கிறது எல்லாத்தையும் பார்த்தா கடையில ஒரு பொருள் கூட மிச்சம் வைக்காத மாதிரி இருக்கு. சரியா சொன்னீங்க போங்க. நான் இது எல்லாத்தையும் வாங்கினேன். பாயல சுமனம் தான் எல்லாத்தையும் வாங்கினாங்க. நான் சும்மா வேடிக்கை மட்டும்தான் பார்த்தேன். என்னத்தை இப்படி சொல்லிட்டீங்க? நாங்க என்ன எங்களுக்காக மட்டுமா வாங்கணும்? நம்ம எல்லாருக்காக தானே வாங்கணும். அட நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னோமா? நீங்க வாங்கிட்டு வந்ததை பார்த்தாலே நல்லா தெரியுது. இப்படி எல்லாத்தையும் நீங்க வாங்கிட்டீங்கன்னா அப்புறம் நான் எங்க போறதுன்னு சொல்லுங்க. குல்தீப் தப்பு. எப்படின்னா நீ உன்னோட சிஸ்டர்ஸ் கிட்ட பேசக்கூடாது. அப்புறம் நாளைக்கு நீங்க தேவையானது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. கண்டிப்பா மாமா. நீங்க நாளைக்கு பார்க்க தானே போறீங்க. நம்ம எல்லாரும் பிக்னிக்க ரொம்பவே ஜாலியா என்ஜாய் பண்ண போறோம். ஆமா, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம எல்லாரும் வெளியே ஒன்னா போறதை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி அப்ப எல்லாரும் போய் நாளைக்கு நம்ம பார்க்க போற பிக்னிக்கு தேவையானது எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க அப்படின்னு ரஞ்சித் சொல்லவே அங்க இருக்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா அங்க இருந்து கிளம்புறாங்க. சோ இப்ப கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு சுமனும் பாயலும் அவங்க ஷாப்பிங் பண்ணிட்டு வந்த புது ட்ரெஸ் எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அக்கா உங்களுக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு. உனக்கு கூட இந்த ட்ரெஸ் சூப்பரா இருக்கு சுமன். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம எல்லாரும் இப்படி ஒன்னா சேர்ந்து வெளியே போறோம்ல. நீ சொல்றது உண்மைதான் சுமன். மாமா ஒருத்தையும் நம்மள ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. நான் ஒரு வாட்டி தான் மாமா கிட்ட போய் பிக்னிக் போலாமான்னு கேட்டேன். அதுக்கே அவர் ஓகே சொல்லிட்டாரு. நம்மளோட அப்பா அம்மா நம்மளை விட்டு போனதுல இருந்து மாமா ஒருத்தையும் அந்த இடத்துல இருந்து நம்மள பாத்துக்கிறாங்க. நீங்க சொல்றது உண்மைதான்க்கா. அவங்க ரெண்டு பேரும் நம்மள ரொம்ப நல்லாவே பாத்துக்கிறாங்க. மாமா ஒருத்தையும் நம்ம கூட இருக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். இங்க பாருடி, இதுக்கு என்னுடைய சின்ன குழந்தை மாதிரி எழுதிக்கிட்டு இருக்க. நாளைக்கு நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பிக்னிக் போக போறோம். சோ அதை நினைச்சு நீ சந்தோஷம் மட்டும் தான் படணும். நாளைக்கு நம்ம எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். இப்ப கொஞ்சம் சரி. இப்ப கட் பண்ணா அதே நேரத்துல சிம்ரனும் தான் வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்து கண்ணாடி முடி நின்று தன்னோட அழகை ரசிச்சிட்டு இருப்பா. அப்பங்க சிம்ரனோட ஹஸ்பண்டான ரஞ்சித் வர்றாரு. பாயலும் சுமனும் நம்ம வீட்டுல சந்தோஷமா தானே இருக்காங்க. அவங்களோட அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்குதான் அவங்க முகத்துல காணாம போன அந்த சந்தோஷத்தை நான் பாக்குறேன். நானும் ஒவ்வொரு நாளும் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு தான் இருக்கேன். அவங்க ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில கிடைக்க வேண்டிய எல்லா சந்தோஷமும் கிடைக்கணும். நீங்க எதை நினைச்சா வருத்தப்படாதீங்க. அவங்க ரெண்டு பேரையும் நம்ம எந்த குறையும் இல்லாம பாத்துக்கலாம். அப்புறம் நான் போட்டுக்க இந்த ட்ரெஸ் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் எவ்வளவு சொல்லி கேட்காம பாயலும் சுமனும் எனக்கு இதை வாங்கி கொடுத்துட்டாங்க. நீங்க மட்டும் சரின்னு சொன்னா நாளைக்கு போக போற பிக்னிக்கு நான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வரட்டுமா? அட உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு சிம்ரன்? போயும் இந்த ட்ரெஸ்ஸே நாளைக்கு பிக்னிக்கு போட்டு வரலாமான்னு கேக்குறேன். அட இதுல என்னங்க இருக்கு? இந்த ட்ரெஸ் நல்லா தானே இருக்கு. நீ என்ன பேசுறேன்னு கொஞ்சமாச்சும் புரிஞ்சுதான் பேசுறியா சிம்ரன்? நம்ம ரெண்டு பேருக்கும் வயசுக்கு வந்த பையன் வீட்டுல இருக்கான். ஒருவேளை இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ல அவன் உன்னை பார்த்தா அப்புறம் உன்னை பத்தி என்ன நினைப்பான்னு யோசிச்சு பாத்தியா? பேசாம நீ ஒண்ணு பண்ணு. இந்த சாரியை நாளைக்கு கட்டிக்கோ. இதுல நீ அழகா இருப்ப. சரிங்க, அப்ப நான் நாளைக்கு சாரியை கட்டிக்கிறேன். என்னாச்சு டார்லிங், கோவமா? இங்க பாரு சிம்ரன், இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாத்தையும் என்னோட பொண்டாட்டி ஏமாடி மட்டும் தான் போடணும். அப்புறம் சும்மா சொல்லக்கூடாது. நீ இந்த ட்ரெஸ்ல பாக்கிறதுக்கு செம்ம ஹாட்டாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் அவரோட ஒய்ஃப் கூட சேர்ந்து சும்மா வேற லெவல்ல மேட்டர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்படி இவங்க ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ற இந்த சீன்ஸ் எல்லாத்தையும் செம்மையாவே இந்த வெப் சீரிஸ் எடுத்து வச்சிருப்பாங்க. அதனால நீங்க 18 வயசுக்கு மேல இருந்தா மட்டும் இந்த வெப் சீரிஸை பாருங்க. சோ இப்படி இவங்க ரெண்டு பேரும் மேட்டர் பண்ணி முடிச்சதோ அடுத்த நாள் காலையில ரஞ்சித் அவரோட குடும்பத்தோட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா பிக்னிக் கிளம்புறத நம்ம காட்டுறாங்க. சோ இப்ப கட் பண்ண அடுத்த சீன்ல பிக்னிக் போன நம்ம ஹீரோட ஃபேமிலிக்கு எதிர்பார்த்த விடாம ஒரு ஆக்சிடென்ட் ஏற்படுது. அந்த ஆக்சிடென்ட்ல நம்ம ஹீரோட பையனும் ஒய்ஃபும் இறந்துடுறாங்க. இப்படி தன்னோட கண்ணு முன்னாடி மகனையும் மனைவியும் பறிகொடுத்து நம்ம ஹீரோ மனசுடிஞ்சு போயிடுறாரு. ஆனா இந்த கொடுமையை என்னன்னு சொல்றது? 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு ஆக்சிடென்ட்ல தான் ரஞ்சித்தோட அக்காவும் மாமாவும் இறந்தாங்க. இப்ப அதே மாதிரி ஒரு ஆக்சிடென்ட்ல அவரு தன்னோட மகனையும் மனைவியும் பறிகொடுத்துட்டாரு. இப்ப மறுபடியும் அந்த ரெண்டு பொண்ணுங்களும் அனாதை ஆயிட்டாங்க. சோ இப்ப கட் பண்ணா அடுத்த சீன்ல ரஞ்சித் சாப்பிடாம அழுதுகிட்டே இருக்கிறதுனால பாயலும் சுமனும் அவருக்காக சாப்பாடு கொண்டு வருவாங்க. இங்க பாருங்க மாமா, நீங்க சாப்பிட்ட 2 நாள் ஆக போகுது. இதுவே நீங்க உங்களுக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆமா மாமா, நீங்க இப்படி பட்டி கிடைக்கிறதுனால நம்மளை விட்டு போன அவங்க 2 பேரும் என்ன திரும்பி வருவா பாருங்க. ப்ளீஸ் கொஞ்சமாச்சும் சாப்பிடுங்க. நானும் சாப்பிடணும் தான் நினைக்கிறேன். ஆனா என்னால சாப்பிட முடியல. கொஞ்ச நாள் மணி வரைக்கும் இந்த வீட்டுல நம்ம எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். ஆனா இப்ப உங்க அத்தையும் தம்பியும் நம்ம கூட இல்லாத என்னால சுத்தமா தாங்கிக்க முடியல. நானும் அவங்க 2 பேரையும் ரொம்ப மிஸ் பண்றேன் மாமா. வீட்டுல எப்பவும் எனக்கு அத்தையோட குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு. அவங்க எப்பவும் கூட இருக்க மாதிரி எனக்கு இருக்கு. அத்தையும் தம்பியும் இல்லாத அந்த வீட்டுல இனி நம்ம எப்படித்தான் வாழ போறோன்னே தெரியல. நீ சொல்றது சரிதான் பாயல். அவங்க 2 பேரும் இல்லாத இந்த வீட்டுல நம்மளால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. பேசாம நம்ம 3 பேரும் இந்த வீட்டை விட்டுட்டு எங்கேயாச்சும் தூரமா போய் செட்டில் ஆயிட வேண்டியதுதான். ரஞ்சித் இப்படி மனசுடைஞ்சு பேசுறதை கேட்கிற பாயல சுமனும் அவங்க மாமா சொல்றதுக்கு சம்மதிக்கிறாங்க. சோ இப்ப கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ அவரோட 2 மருமகளையும் கூட்டிட்டு கிராமத்தை விட்டு சிட்டிக்கு வந்து சேர்றாரு. ஒரு வழியே நம்ம புது ஊருக்கும் புது வீட்டுக்கு வந்துட்டோம். இனி நம்ம மனசுல உள்ள கவலை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை விட்டு போயிடும். சரி வாங்க எல்லாரும் உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு
அவங்க 3 பேரும் அவங்க கொண்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வீட்டுக்கு தான் வராங்க. உங்க 2 பேர் பேக்கையும் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எந்த ரூம் பிடிக்குதோ அங்க போய் தங்கிக்கோங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு ரஞ்சித் சொல்லவே நம்மளோட ஹீரோயின்ஸ் 2 பேரும் அவங்க கொண்டு வந்த பேக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. சோ இப்ப கட் பண்ணா அன்னைக்கு ராத்திரி மனைவியும் மகனையும் இருந்த சுகத்துல நம்ம ஹீரோ மூக்கு முட்டை குடிச்சிருப்பாரு. இப்படி போதையில தள்ளாடிட்டு இருக்க தன்னோட மாமாவை நம்ம ஹீரோயின் பாயல் தான் அவரோட ரூம் ஓட்டிட்டு வருவா. அப்ப ரஞ்சித்க்கு போதை தலைக்கிறதுனால கூட இருக்கிறது இறந்து போன அவரோட மனைவி சினிமா நினைச்சு பாயல் கிட்ட தப்பு நடக்க ட்ரை பண்ணுவாரு. அப்ப பாயல் போதையில இருக்க தன்னோட மாமாக்கு எவ்வளவு வாட்டி எடுத்து சொல்ல ட்ரை பண்ணியோ அதை அவர் கொஞ்சம் கூட காதலையே வாங்காம அவரோட விருப்பமே இல்லாம கூட மேட்டர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்படி இவங்க 2 பேரும் என்ஜாய் பண்ற இந்த சீன்ஸ் எல்லாத்தையும் செம்ம ஆட்டாவும் அதே நேரத்துல ரொம்ப டெம்டிங்கா வந்து வெப் சீரிஸ் எடுத்து வச்சிருப்பாங்க. அதனாலதான் நான் திரும்ப சொல்றேன், நீங்க 18 வயசுக்கு மேல இருந்தா மட்டும் இந்த வெப் சீரிஸை பாருங்க. இப்ப கட் பண்ண அடுத்த நாள் காலையில போதை தெரிஞ்சு ரஞ்சித் எழுந்திருக்கிறாரு. அப்பதான் அவருக்கு நேற்று நைட்டு நடந்த எல்லாமே ஞாபகம் வருது. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், போதையில சிம்ரன் நினைச்சு பாயல் கூட அடைச்சேன், எனக்கு வேற வழி இல்லை, இப்ப நான் அவகிட்ட போய் நேற்று நடந்ததுக்காக மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும், ஆனா எப்படி அவ என்ன மன்னிப்பாளா? சோ இப்ப அதே நேரத்துல பாயலும் நடத்த தப்பு நினைச்சு எழுதிட்டு இருக்கிறத நம்ம காட்டுறாங்க. சோ இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோ பாயலை மீட் பண்ணி, இங்க பாரு பாயல், நான் போதையில தெரியாம தப்பு பண்ணிட்டேன், நான் அதை வேணும்னு பண்ணல, உனக்கே நல்லா தெரியும் உன்னோட அத்தையை நான் எந்த அளவு நேசிச்சேன்னு, இப்ப நம்ம கூட அவ இல்லைங்கிற உண்மையினால தாங்கிக்கவே முடியல, அதான் என்னை மீறி அப்படி ஒரு விஷயம் நேற்று நடந்துச்சு, ப்ளீஸ் நீ என்ன மன்னிச்சிரு மாமா, எதுக்காக நீங்க இப்படி வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க, நீங்க வேணும்னு எந்த தப்பும் பண்ணலையே, அப்படி இருக்கும்போது நீங்க தெரியாம பண்ண தப்புக்கு சாரி கேட்க வேண்டிய எந்த அவசியமும் இல்ல, நேற்று நைட் நம்ம 2 பேருக்குள்ள நடந்த ஒரு ஆக்சிடென்ட் மட்டும்தான், அதை பத்தி நீங்க சுமன் கிட்டே தான் சொல்ல வேணாம், அப்புறம் இனி நீங்க குடிக்காதீங்க, எல்லா பிரச்சனையும் அதனாலதான், எனக்கு நல்லாவே புரியுதுமா, நீ கவலைப்படாத, இனி நான் சரக்க கையில கூட தொட மாட்டேன். சோ இப்ப கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு மறுபடியும் நம்ம ஹீரோ குடிச்சிட்டு வீட்டுக்கு வருவாரு. இந்த முறையும் பாயல் தான் ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு வருவா. அப்ப வழக்கம் போல இந்த முறையும் ரஞ்சித் பாயல் கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணுவாரு. ஆனா இந்த தடவை பாயல் அவரோட மாமாக்கு எந்த எதிர்ப்பும் காட்டாம அவருக்கு நல்ல கம்பெனி கொடுக்க ஆரம்பிப்பா. சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவ போட்டிருக்க ட்ரெஸ் ஒவ்வொன்றையும் கட்டிட்டு அவ கூட சும்மா பேரலால மேட்டர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பாயலும் செம்மையா சத்தம் போட்டுக்கிட்டு அவ மாமா கூட என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறா. இப்படி இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கும் போது போட்ட சத்தத்தை கேட்டு தூக்கத்துல இருந்து எழுந்து வர சனா அவங்க 2 பேரையும் பாக்குறா. தன்னோட அக்காவும் அப்படி ஒன்னா இருக்கிறத பாக்குற அவ ரொம்பவே ஷாக் ஆகுறா. சோ இப்ப கட் பண்ணா அடுத்த நாள் காலையில ரஞ்சித் பாயல் கிட்ட, இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு பாயல், நான் ஆபீஸ் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. சோ இப்ப நம்ம ஹீரோ அங்க இருந்து போனதும் சுமன் அவரோட அக்கா கிட்ட வந்து, நீ உன்னோட மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கா, எப்படி உன்னால இப்படி ஒரு காரியத்தை பண்ண முடிஞ்சிச்சு, நீ என்ன சொல்றடி, எனக்கு ஒன்னும் புரியல, சும்மா ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காதக்கா, நேற்று நைட்டு நீயும் மாமாவும் ஒன்னா இருந்ததை நான் பாத்துட்டேன், எப்படி உன்னால இப்படி ஒரு கேவலமான காரியத்தை செய்ய முடிஞ்சிச்சு, நீ சொல்றதெல்லாம் சரிதாண்டி, ஆனா நான் என்ன பண்ணட்டும், என்னால மாமா அப்படி கஷ்டப்படுறத பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது, உனக்கே நல்லா தெரியும் நம்ம 2 பேரையும் மாமாவாத்து எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டாங்கன்னு, அப்படி இருக்கும்போது அவர் ஆசைப்படுற அந்த சுகத்தை நான் கொடுக்கறது எனக்கு எந்த விதத்திலயும் தப்பா தெரியல, அக்கா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா, எதுக்காக நீ இப்படி எல்லாம் உளறிட்டு இருக்க, ஒருவேளை இதனால உனக்கு ஏதாச்சும் பெரிய ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா சொல்ற எல்லாத்தையும் நானும் யோசிக்கவும் ஒண்ணும் இல்ல, மாமா என் கூட மேட்டர் பண்ணும் போதெல்லாம் காண்டம் யூஸ் பண்றதே இல்ல, ஒருவேளை அவரால் நான் பிரெக்னென்ட் என்ன பண்றது, ஏதாச்சும் தப்பா நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த ஊர்ல நம்ம எப்படி வாழறது, யார்கிட்ட போய் என்னென்ன உதவி கேட்கறது, இது எல்லாத்தையும் நான் ஒன்னும் யோசிக்காம இல்ல, அப்படி இருந்தும் என்னால மாமாவை கஷ்டப்படுத்த முடியல, அவர் என்கிட்ட ஆசையோட நெருங்கி வரும்போது என்னால அவர்கிட்ட விலகி போக முடியல, ஆனா இப்ப இதுல இருக்க ஒரே நல்ல விஷயம் என்னன்னா நம்ம எல்லாரும் நம்ம ஊரை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி இருக்கோம், அப்படி பார்த்தா இந்த ஊர்ல இருக்கவங்களுக்கு எனக்கு மாமாக்கும் இடையில என்ன ஒரு யாருக்குமே தெரியாது, சோ அதை நினைச்சு இப்போதைக்கு கவலைப்பட தேவையில்ல, அக்கா எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல, ஆனா இதுக்கு மேலே இந்த தப்பு நீ பண்ணக்கூடாது, எனக்கு தெரியாது, நீ தான் மாமா கிட்ட சொல்லி அவருக்கு எடுத்து புரிய வைக்கணும், எனக்கு இதை பத்தி அவர்கிட்ட பேச விருப்பம் இல்ல, சோ நீ எனக்கு தெரிஞ்ச மாதிரி அவர்கிட்ட காட்டிக்காத, நீ என்ன பண்ணுவீங்க எனக்கு தெரியாது, இன்னைக்கு இதை பத்தி நீ அவர்கிட்ட பேசியே ஆகுற. இதோட இந்த வெப்சீரிஸோட பார்ட் 1 முடியுது. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும், அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போடுங்க. கூடிய சீக்கிரமே இந்த வெப்சீரிஸோட பார்ட் 2 நம்மளோட சேனலே பார்த்துடலாம். நீங்க எதிர்பார்க்காத நிறைய சீன்ஸ் பார்ட் 2 தான் வரப்போகுது. சோ அந்த வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க.